Hi, hello guys, welcome back to Ila Photography. இன்னைக்கு நம்ம நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். சந்தையில் நாட்டு மாடுகளின் விலை நிலவரம் மற்றும் மாடுகளின் நிலவரம் பார்க்கலாம் வாங்க. காலையில் 9:45 ஆச்சு. 9:45 அப்படிங்கிறப்ப வந்திருக்கக்கூடிய மாடுகள் வண்டியில் இருந்து மாடுகளை இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்த வண்டி மட்டும் ஒரு 5 வண்டி வந்திருக்கு. 5 வண்டியிலிருந்து மாடுகளை இறக்கிட்டு இருக்காங்க. 5 வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணால் உடனே இன்னும் 2 வண்டியில் மாடுகள் வந்துருச்சு. கயிறு கொண்டுக்கிட்டு சரியாக மணி கயிறு வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:49 அப்படிங்கிறப்ப கயிறு வண்டி வந்துடுது. நீங்கள் 9:49க்கு மேலே தான் வந்து சந்தைக்குள்ளே வந்து கயிறு கொண்டு வர வண்டி எனது வருது. 10 மணிக்கு வர்றீங்க அப்படின்னா கயிறில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாடு 75 ரூபா சொல்கிறாங்க. 3 நீத்து கடாரி கண்ணில் போட்டிருக்கு. வண்டியில் இருந்து இறக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. 2 மாடுகள் ஜம்முன்றது ஒரே மாதிரி இருக்குது 2 மாடும். இது ஜெய் ஃபார்ம்ஸோட மாடுகள். வேலை பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க, இது தோல் நல்லா மினுமினுப்பான தோல், சிங்கு மாடு மாதிரி இருக்குது. இந்த மாடு கோழை மாடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, நாட்டு மாட்டு தோல் மாதிரி இல்லாமல் ஒரு நாய்க்குட்டியோட தோல் மாதிரி இருக்குது. என்னோட பேர் ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைகள். சொல்லுங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம். சரிங்க. நம்ம செல் நம்பர் வந்து 98 422. சரிங்க. 568. சரிங்க. இன்னொரு செல் நம்பர் வந்து 999 44. சரிங்க. 74 968. சரிங்க. தரமான காங்கை மாடு எப்பவுமே பழையோடைக்கு வரும் கொண்டு வருவேன். வீட்லேயும் இருக்குங்க. சரிங்க. எல்லாம் கண்ணு மாடு, சென மாடு. சரிங்க. எல்லாம் பாருங்க, இப்படி நல்ல தரமான மாடு வந்து நம்ம இருக்குங்கண்ணா. சரிங்க. காங்கை மாடு எப்போ வேணாலும் சரிங்க என்னை நல்லா கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க. மாடுகள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்த வண்ணமே இருக்குது. இன்றைக்கி மாடுகள் வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. ஜல்லிக்கட்டுலாம் வரப்போகுது இல்லையா, அதனால் வேறு லெவலில் போயிட்டுருக்கு பொங்கல் வர்ற காரணத்தினால. இங்கே 3 மாடுகள் இருக்குது. மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்களா? எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? 2. எதுங்கண்ணா? அதுங்க இதுவுங்களா? இது எப்படிங்கண்ணா, சென்னைங்களா இல்லை கண்ணு மாடுங்களா? எத்தனை நாளில் கன்று போடுங்க? கன்று போட்டுருக்குதுங்களா? எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா கன்று போட்டு? 10 நாள் ஆகுது. இது என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கண்ணா? 63 ரூபா நம்ம சொல்லுது. முன்ன பின்ன அனுசரிச்சுக்கலாங்களா? சரிங்க. எத்தனாவது ஈத்துங்கண்ணா அது? 3ஆம் ஈத்து. பல்லு சேர்ந்துக்குச்சுங்களா? சரி. 63 ரூபா சொல்கிறீங்க. இது அந்த மாடு எப்படிங்கண்ணா? அது சென்னைங்களா இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருங்க. அது என்ன விலையான கொடுக்குற மாதிரி இருக்குது? 70 ரூபாய்ங்க. அது எத்தனாவது ஈத்துங்கண்ணா கன்று போட்டதுன்னா? 3ஆம் ஈத்து. பல்லு சேர்ந்துக்குச்சுங்க. அது அது பால் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்ருக்கு? 3 லிட்டரு. இது எவ்வளோ கொடுக்குங்கண்ணா? இது 2 லிட்டர். 2 லிட்டரு.
அப்படியே நம்ம காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்க. 99 99 40 40 95 95 29 29 59. 59. நம்ம பேருங்கண்ணா சதாசிவம். இங்கே 2 மாடு இருக்குது, கன்று குட்டிகள். நிக்கிட்டோம். சேலத்துக்கால இளம்பிள்ளையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கே பாரு சரியான அடி. இதெல்லாம் பாரு சடப்படங்க முட்டிச்சு. அதனால காலையில் அண்ணா நல்லா வளர்த்துக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து வளர்த்துறீங்கண்ணா? சின்ன வயசுலேருந்து வளர்த்துறாங்க. எத்தனை வயசுண்ணா அதுக்கு? 4 வருஷம். ஒன்றும் இல்லை, விட்டுரு. அக்கட்டை வந்துரு தயவு செஞ்சு. அழுகுறத காட்டணும்ப்பா. பாசமாக வளர்த்த மாதிரி அழுகுதில்ல. வித்துருவாங்க நம்ம சொல்லிட்டு அழுகுது. ஏன்னா குழந்தை காலத்தெல்லாம் வளர்ந்துட்டு இங்கே வந்து அழுதுட்டு இருக்குது. அவன் நல்லா பாசம் வளர்த்துறது அழுகுது. ரொம்ப சாதாரணமானதாக கவின் பிக்சர்லாம் எதுவுமே பண்ணலாம். இந்த மாடு வேணும் அப்படின்னா வந்து இந்த அண்ணனை கனெக்ட் பண்ணாங்கன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் பேர் 3 டைம் சொல்லுங்கள். பேர் தங்கராஜ். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 7548889309. 7548889309. 25 சொல்கிறாங்க. இளம்பிள்ளையில் எங்கேங்கண்ணா? சித்திரக்கோயில். சித்திரக்கோயில். இந்த காரி பஸ்ஸு தாராபுரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு போட்டு 3 நாள் ஆச்சு. அது என்ன வேலை சொல்லுதுங்கண்ணா? 60 ரூபா. 60 ரூபா சொல்கிறாங்க. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? அது 3வது ஈத்து. 3ஆம் நீத்து மாடுது. 3ஆம் நீத்தாக வந்து இந்த கண்ணுக்குட்டி இருக்குது. 3 நாள் தான் ஆச்சு. இது கெடாரி கண்ணுங்களா? கெடாரி கண். பால் எப்படிங்கண்ணா கொடுத்துட்ருக்கு? பால் 3 கொடுத்துட்ருக்கு. 3 கொடுத்துட்ருக்கு. அப்படியே நம்ம பேர் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? ராஜன். நம்ம ஃபோன் நம்பருங்கண்ணா? 9488 022 084. தாராபுரத்தில் எந்த இடத்துலைங்கண்ணா? ஒட்டநீத்தர் ரூட்டு. சரிங்க. ரங்கம்பாளையம். அங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. காரி பஸ்ஸு 3ஆம் நீத்து. பல்லு சேர்ந்துக்குச்சுங்களா? பல்லு முளைப்பல்லு. இந்த மாடு கொடுத்துட்டாங்க. இந்த கண்ணுக்குட்டி இங்கே பாருங்க, படுத்துக்கிச்சு கை மேலேயே. நல்ல கைப்பழக்கம். இதெல்லாம் நல்லா பழகின மாடலாம். இது கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. நான் அப்புறம் சொல்கிறாங்க. இதோட கன்று தானுங்கண்ணா? அது எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு கன்று போட்டது? 10 நாள் ஆச்சு. 10 நாளத்த கன்று. நல்ல பழக்கம். இதோட கன்று. இந்த குட்டி பையனோட மாடு. என்னோட கண்ணுக்குட்டியாது. வேறு கண்ணுக்குட்டி இருக்கா வீட்டில்? வேறு மாடு இருக்கா? சிங்கு மாடு தான் இருக்கா? கறக்க முடியாதுங்களா? அதான் ஆமாம் ஆமாம்.
பழகிறதுக்கு ரொம்ப ஜம்முன் இருக்கு. உன்னோட பேர் என்ன? சுகன். எத்தனாவது படிக்கிற? 6th. சுகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுங்களே மலையோட மனசில் கொண்டு வராங்க. ஐயனது மாடு எது கொண்டு வந்திருக்கீங்க? 2ங்களா? கண்ணு மாடு சேன மாடு. சேன மாடு. இது எத்தனை நாளில் கன்று போடுங்க? ஒரு 10 நாளைக்கு போட்டுரும். 10 நாளில் கன்று போட்டுரும். இதுங்கண்ணா? அது கண்ணு மாடு. கன்று போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? இன்னைக்கு 7 நாள் ஆகுது. 7 நாள் ஆச்சு. கடாரி கண்ணுங்களா? கிடையாது. கடாரி கன்று. எத்தனாவது ஈத்துங்க அது? இது 3வது கண்ணு. 3வது ஈத்து. பால் எத்தனை ஓடி கொடுத்துட்ருக்கு? நேரம் ஒரு 4 கொடுத்துட்ருக்குது. என்ன விலைன்னா? நேரம் பண்ணு விட்டு நேரம் 2 லிட்டர் பேசிக்கணும். கண்ணு குட்டு வேறு 2.5 லிட்டர். காலையில் 2 சாயந்தரம் 2 பேசிக்கணும். ஓகே 2 லிட்டர். என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குது? என்ன விலை சொல்லுங்கள்? 52 சொன்னேன், 50 ரூபா கடைசியாக சொன்னேன். 50 ரூபா கடைசியாக சொல்லியிருக்கீங்க. 43 கேட்குறாங்க. 43 கேட்குறாங்க. இது எத்தனை நீத்துங்க சேனை? இது தலைச்சேத்து. இது இன்னும் பால் இன்னும் 10 நாளைக்கு போட்டு. இது என்ன விலை சொல்கிறீங்க? இது 50 ரூபா சொன்னேன். 50 ரூபா சொல்கிறீங்க. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? நம்பர் சொல்ல. 98 98 655 655 67 67 368. நம்ம பேருங்க ஐயா? துறை. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? நாங்கள் நெடுங்குளம். எங்கே இருக்குதுங்க அது? எடப்பாடிக்கு மேற்கு நெடுங்குளம். எடப்பாடிக்கு மேற்கு இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வியாபாரிங்களா இல்லை? வியாபாரி. நம்மகிட்ட வேறு மாடுகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எப்படி வாங்கினா 1 கொண்டு வந்து. சரி. ஆமாங்க. ஓகேங்க. இந்த மாடு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடு வேணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது 2 நாட்டு மாடு. அது கண்ணு மாடு, இது வந்து சன மாடு. அது போக இங்கே ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க, கேட்கலாம். செல்வம் அவருடைய கன்றுகள். ஐயா இன்றைக்கி எத்தனை கன்று கொண்டு வந்துருக்குறீங்க? 4ங்களா? 1 2 3 அங்கே ஒன்று படுத்துருக்கிறது. அதுவுங்களா? 5 கன்று. அது என்ன ரகத்து கண்ணுங்க ஐயா? அது கொஞ்சம் நல்லா தோல் மினுமன்னு இருக்குது. செந்தாரக்கண்ணு. ஓ, அது செந்தாரக்கண்ணு. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு, அது செந்தாரக்கண்ணு. எப்படி ஏதோ வருஷத்தில் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஓ, ஆசைக்கு வாங்கி வளர்த்திக்கலாம். ஆனால் அதுவும் நாட்டு மாடு தான். 4 மாடு வந்து செல்வம் அவருடைய மாடுகள் கொண்டு வந்திருக்காரு. 5 மாடு அதோட சேர்த்தி. ஆல்ரெடி வந்து செல்வம் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அங்கே ஒரு கன்று. எல்லாம் கெடாரி கண்ணுங்களா எப்படிங்க? கெடாரி கண்ணு 4, காளை 1ங்களா? எது காளைங்க? இதுதான் காளைக்கண்ணு. மொத்தம் எல்லாம் கெடாரி கண்ணு. எல்லாம் 1 வருஷத்து கண்ணா இருக்குங்களா? எல்லாம் 1 வருஷத்து கண்ணு. செல்வம் அவர் நம்பருங்க? 97 15 86 208. இதுதான் செல்வம் அவரோட நம்பர். விஜயமங்கலத்திலிருந்து கொண்டு வந்து. விஜயமங்கலம் தானுங்க ஐயா? கொங்கம்பாளையம். விஜயமங்கலம் பக்கத்தில் கொங்கம்பாளையம். இந்த மாடு கொடுத்துட்டாங்க. மாடு நம்மளுதாங்கண்ணா. இது என்னமோ மாடுன்னு சொன்னாங்களே, ஏதோ செந்தாளங்கன்னு என்னமோ சொன்னாங்க. பாருங்க தோல் பாருங்க இப்படி மினுமினுன்னு இருக்கு. தோல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. செல்வம் அவரோட மாடு.
மாடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. காலையில் முதல்ல அந்த மாடு தான். இது வந்து செல்லம் அவரோடதுல காலக்கண்ணு. நம்மளுதாங்கண்ணா காலக்கண்ணு. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? 11 மாதத்துக்கு கண்ணு. என்ன விலை என்ன கொடுக்குற மாதிரி இருக்குது? 20 ரூபா என்ன கொடுக்குற மாதிரி இருக்குது. 20 ரூபா தான் சொல்கிறாங்க 11 மாதத்துக்கு கண்ணு. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? அனுமன்பள்ளி. அனுமன்பள்ளியிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம பேருங்கண்ணா? மணிங்க. உங்கள் பேர் மணி. கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? ஃபோன் நம்பர் 99 76 02 41 61 61. அனுமன்பள்ளி வெள்ளோடு பக்கத்தில் இருக்கிற அனுமன்பள்ளியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பேர் என்னங்கண்ணா சொல்லுங்கள்? மணி. நாட்டுக்கண்ணை பார்த்தீங்கன்னா வெள்ளோடு அனுமன்பள்ளியிலேருந்து கொடுக்குறாங்க. காலக்கண்ணு. காலக்கண்ணு. எத்தனை நாள் ஆகுதுன்னா? 11 மாதம். 11 மாதம். இந்த மாடு இது கண்ணு போட்டு எத்தனை நாளுக்குண்ணா ஆச்சு? இது 8 நாள் கண்ணு. இது 8 நாள் கண்ணு. கிடாரி கண்ணுங்களா காலக்கண்ணு? கிடாரி கண்ணு. இது என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கண்ணா? என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க? 65 ரூபாய்னா கொடுக்கலாம். 65னா கொடுத்துடலாம். ஓகே. இது நேரத்துக்கு எவ்வளோங்கண்ணா பால் கொடுக்கும்? 4 லிட்டர். எத்தனாவது ஈத்துங்கண்ணா அது? 3 நீத்து. பல் சேர்ந்துக்குச்சுங்களா? 65னா கொடுத்துடலாம். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? பெருமாநல்லூர்லேருந்து கொண்டு வந்து காலையில் காலையில் நீங்கள் தாங்கண்ணா முதல்ல கொண்டு வந்திருந்தீங்க? முதல்ல கொண்டு வந்த மாடு இது. பெருமாநல்லூர்லேருந்து கொண்டு வந்து. உங்கள் பேருங்கண்ணா? சுப்பிரமணியன். பெருமாநல்லூர்லேருந்து கொண்டு வந்துருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 900 39 88 இன்னொரு 88 2 48 கடைசியில். நேரத்துக்கு 4 லிட்டர் கொடுக்குது. கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். நான் ரேட் என்ன அனுசரிப்பீங்களா? இதுதான் ஃபைனலுங்களா? சரி, நீங்கள் கேட்குறத பொறுத்து அவங்க அனுசரித்து கொடுப்பாங்க. இவங்களது தான் மாடு. பெருமானூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரி பசு கன்று அண்ணா கன்று போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுதுங்க. காராம்பஸ் 4 பல்லு. ஓகேங்க. 4 பல்லு. இது எத்தனை ஈத்துங்கண்ணா? அது 2வது ஈத்துங்க. கண்ணு கிடையாது. கண்ணு காராம்பசு கண்ணு. பல்லு 4 பல்லு. ஓகே. 4 பல்லு. குளத்தில் 6 லேடிஸ் இது எல்லாமே 6 வேணாலும் கறந்துக்கலாம். பின்னாடி வாங்க. பின்னாடி மடி பார்த்தீங்களா? 6 வேணாலும் கறந்துக்கலாங்க. அதான் சாய் மாதிரி நிற்கிது. சரி. தோணத்தில் 6 எப்படி வேணாலும் கொண்டு கறந்துக்கலாம். சரி, அமௌண்ட் போட்டு விடுங்க. வண்டி இங்கே நான் வந்து இப்போ பழைய ஹோட்டல் இருக்கிறேங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு மக்களே. அனுப்பிச்சி விடுது. இன்னொரு வீடியோ எனக்கு போட்டு சொல்லுங்க. ஆனால் அனுப்பிடுறேன். இந்த மாடு இப்போயே ஃபோனில் கூப்பிட்டு கேட்டாங்க. இது மனுஷனாட்டு அப்படியே ரொம்ப சாதம் இருக்குதுங்க. இது ஒரு இது மாதிரி அப்படியே நிற்கிது. எப்படி இவ்வளோ குணமாக இருக்குன்னு தெரியல. கண்ணெல்லாம் பார்க்குற ஏதோ சாது ஒரு சாது இருக்கிற மாதிரி இருக்குது.
அண்ணா இது விலை என்ன சொல்கிறீங்க? 85 ரூபா சொன்னாங்க. அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர்? 9976 9976 2577 2577 97. தங்கவேல் மணியனூர். தங்கவேல் மணியனூர். கூப்பிட்டு கேட்டாங்க, அநேகமாக கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். முதல் மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கான பூசையானது நடக்குதுங்க. இங்கே இன்னும் 1 2 3 மாடுகள் இருக்குது. அதுபோக இங்கே ஒரு செவலை காளையா பசு வந்துட்டு இல்லையா. செவலை காளை எப்படி ஒரு வருஷத்து காளையாக இருக்கும், யாருதுன்னு தெரில. நம்ம எல்லாமே முக்கால்வாசி 99% கவர் பண்ணிட்டோம். இந்த மாடு மட்டும்தான் யாருதுன்னு தெரில. அந்த மாடு யாருது? நம்மளுதுங்களா? எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? பெருந்துறைங்களா? பெருந்துறையிலிருந்து ஒன்று வந்திருக்காங்க. சென்னைங்களாங்களா இல்லை கண்ணு? இதோட கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆச்சு. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? 3ஆம் ஈத்து. இது 3ஆம் ஈத்து. பல் சேர்ந்துக்கிச்சாங்கண்ணா? கடமுளப்பு. பாலுங்கண்ணா? பால் எவ்வளோ கொடுத்துட்ருக்குதுங்க? 2 லிட்டர் கொடுத்துட்ருக்கு. என்ன விலைன்னு கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கண்ணா? நீ 55 ரூபா சொல்கிறீங்க. 55 ரூபா சொல்கிறாங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். நான் நம்பர் சொல்லுங்கண்ணா. உங்கள் நம்பரு 99 650 70 பெருந்துறையிலிருந்து கொண்டு வந்து. நம்ம பேருங்கண்ணா? ஈஸ்வரன். பெருந்துறையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. மாடு 3ஆம் ஈத்து மாடு. நேரத்துக்கு 2 லிட்டர் கொடுத்துட்ருக்கு. கண்ணு போட்டு 5 நாள் ஆச்சு. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மாடு நம்மளுதுங்களா? அது எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? படியூர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன? இந்த மாடு வேலை பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம இதை வீடியோ எடுக்கல. இந்த மாடும் அவருடைய இதுதான். இதுவும் வேலை போய் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம எடுக்கல. இதுதான் நம்ம அருளண்ணன். வேறு லெவலில் போச்சு ஒன்றுவார். ஏதுங்கண்ணா? அங்கே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். கண்ணோட காராம்பஸ். ஆமாம் ஆமாம். அது ஆமாம். ஆனால் மாட்டு விற்று போட்டு வந்துட்டு நம்ம இதாட்டுறதுக்கு நினச்சிக்கோங்க சொல்லி போட்டு தொத்தலைனாச்சும் ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க. நெருங்கிறது கொண்டு வாங்க. மாட்டை கட்டிட்டு போயினா ஊருக்குள்ள மாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாடு விற்றுட்டு வந்து கௌரவம் இல்லை. வீட்டுக்கு போனால் அதாவது இருப்பு இல்லை. 50,000 சம்பாதிக்கிறோம்னா 10,000 வச்சு போட்டு 40,000 செலவு இல்லை. 60,000 மாடு விற்று போட்டு 60,000 செலவு பண்ணிட்டீங்கன்னா 20,000 வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அதுக்கோசம்
வெறுங்கிறது கொண்டு போகக்கூடாது, கொண்டு போவாங்க. அது ராசி வயிறு அப்படின்னா அதெல்லாம் இல்லை. ஊருக்கு கோவில் எப்படி என்ன பண்ணுவீங்க? போயிடா இருக்குது, பஞ்சமாட்டு இருக்குது, இப்போ மாடி ஊற்றி போட்டா இருக்குப்பா அப்படிம்பாங்க. இதை கவுத்தோட ஒரு தொத்தலையாட்டு சரி அவனுக்கு ஏதோ வைத்தியத்துக்கு கொண்டு வச்சுக்கிட்டு கொண்டு வந்தாங்களா இருக்குது, வீட்டு பால்னாச்சும் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதுக்காக கைத்து கொண்டு கேட்டீங்கன்னா திருமணியோட தயிர் ராசி அதெல்லாம். சரி, ஓகே, ஏதோ ஒரு இடத்துக்கு கைத்து கொண்டு போடுறாங்க. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கு மாடு இது? படியூர்ல இருந்து. எத்தனாவது ஈத்துங்கண்ணா அது? 3ஆம் ஈத்து. கண்ணுக்குட்டி கிடாரிங்களா? காலக்கண்ணு. கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? 10 நாள் ஆச்சு. என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க? 55. பல்லெல்லாம் சேர்ந்து வச்சுங்களா? கடை முளைக்குது. 3ஆம் ஈத்து. 55னா கொடுத்துட்ற மாதிரி இருக்கு. இது நம்மளுதுங்களா இல்லை? இது எப்படின்னு சனைங்களா? காலக்கண்ணு. இது கண்ணுக்குட்டி காலக்கண்ணு இங்கே இருக்கு. இதுவும் காலக்கண்ணு. இது 2ஆம் ஈத்துங்களா? 2ஆம் ஈத்து. இது என்ன விலை சொல்கிறீங்க? இது 55னா கொடுத்துடலாம். படியூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 55னா கொடுத்துட்ற மாதிரி இருக்குது. நம்ம பேருங்கண்ணா? அர்ஜுனன். அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா? ஃபோன் நம்பரு? 9788 37 67 17. அர்ஜுனன் படியூர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. 2 மாடு. இது 2ஆம் ஈத்து மாடு. இது கறவையெல்லாம் எப்படிங்கண்ணா? கறவை இது 2 லிட்டரு, இது 3 லிட்டர். ஓகே, கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஒரு வேளை தெரியல அப்படின்னாலும் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த மாடு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்குவாங்க. 2க்குமே காலக்கண்ணு. இது கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? 10 நாள் ஆச்சு. இது 10 நாள் தான் ஆச்சு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இன்னைக்கு நாட்டு மாட்டு தாவணிக்கு நம்ம எத்தனை மாடுகள்னா கொண்டு வந்தோம்? இன்னைக்கு பழைய கோட்டை நாட்டு மாடு தானே. இன்னைக்கு ஒரே மாடு தான் கொண்டு வந்தனுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் அதுக்கு வந்து கொடுத்தாச்சுங்க. ஒரு மாடு தான் கண்ணு மாடு வந்ததுங்க. அப்புறம் கொடுத்தாச்சு. சரிங்கண்ணா. ஒரு மாடு வாங்கியிருக்குதுங்க. இந்த கிடாரி 4 பல்லு தலையீத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. வாங்கியிருக்குதுங்கண்ணா. சரிங்க. இன்னும் கண்ணு போட 1 வாரம் ஆகுங்க. மயிலக்கடாரி மயிலக்காலையில் தான் என்ன சேர்க்கை பண்ணிக்கிறாங்க. சரிங்க. கிடாரி நல்ல குணங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நம்ம சாதுவமாக தான் இருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மடி கிடி எல்லாமே நீவிக்கலாம். சரிங்க. மடி கொச்சும் இல்லை. சரிங்கண்ணா. நல்லா சாதுவமாக இருக்குங்க. இது வேணுனாலும் நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போகிறோங்கண்ணா. சரிங்க. இது தேவைனாலும் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சரிங்க நம்ம கொடுக்கலாங்கண்ணா. இது இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு என்ன மாடுகள் கிடாரி கன்று காலக்கன்று நல்லா பொங்கல் வரதுனால கொஞ்சம் மாடெல்லாம் நிறைய வாங்கி நல்லா கிடாரி 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு வச்சுருக்கிறேங்க. சரிங்கண்ணா. அது தேவைனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமலசிங்க. சரிங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072277730ங்கண்ணா. இது வந்து வாட்ஸ்அப் நம்பரு. இது இல்லாமல் இன்னொரு கான்டாக்ட் நம்பர் 9445959736ங்க. இந்த 2 நம்பருமே நம்ம கான்டாக்ட் பண்ணலாமுங்க. எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்துட்டு கூட நம்ம எந்த மாடு வேணுமோ வந்து வாங்கி போகலாங்க. நம்மகிட்ட எப்போ 15-20 மாடு கம்மி இல்லாமல் வச்சுருப்பாங்க. எது தேவைனாலும் நேரில் வரதா இருந்தாலும் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலிமா நம்ம அனுப்பிச்சு பார்த்து தேர்வு பண்ணி கூட அட்வான்ஸ் பண்ணி நம்ம கொண்டு இறக்கிடலாங்க. அது மாதிரி நம்மகிட்ட எது மாடு நிறைய இருக்குது. வந்து பார்த்தாங்கன்னா நம்ம எது வேணுமோ கொடுத்து அனுப்பலாங்க. ஓகேங்க. நன்றி. ஓகே கைஸ், நம்ம இங்கே மாட்டு சந்தையிலிருந்து விடைபெறும் நேரம் வந்துருக்கு. நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த வாரம் மாட்டு சந்தையில் சந்திக்கலாம். இடையில் இன்றைக்கி குப்பைன்னா சுவாமி கோயில் திருக்கோயில் போகிறோம். அந்த காணொலியும் வரப்போகுது. அதையும் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோயில் ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே. பாய்.